பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையிலான பிரகதி முன்முயற்சியின் மூலம் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் பத்ரது சூப்பர் அனல்மின் திட்டம் பல சவால்களை தாண்டி செயல்படுத்தப்பட்டது. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. பிரதமர் நரேந்திர மோடியின் 11 ஆண்டுகால ஆட்சியில் நடந்த சிறப்பு விஷயங்களில் ஒன்று நாட்டில் இந்த முடக்கம், தவறான வழி நடத்துதல் மற்றும் தொங்கவிடுதல் போன்ற நடைமுறை முடிவுக்கு வந்துள்ளது. பிரதமரின் முன்னேற்ற மதிப்பாய்வு காரணமாக ராக்கெட் வேகத்தில் முடிக்கப்பட்ட டஜன் கணக்கான திட்டங்கள் உள்ளன. ஜார்க்கண்டின் ராம்நகரில் உள்ள பத்ரது சூப்பர் அனல்மின் திட்டம் இதற்கு ஒரு உயிருள்ள எடுத்துக்காட்டாகும். அங்கு பிரகதி தளம் காரணமாக கட்டுமான பணிகள் வேகம் பெற்றுள்ளன. திட்டத்தை செயல்படுத்தும் பொழுது நிலம் தொடர்பான குல மற்றும் மின்மாற்ற கோடு தொடர்பான சில தடைகள் இருந்தன. உயர்மட்ட ஈடுபாடு மற்றும் சரியான நேரத்தில் தீர்வு மூலம் அனைத்து பிரச்சனைகளுக்கும் இயற்கை மறு ஆய்வு கூட்டங்களில் தீர்க்கப்பட்டன மற்றும் தொடர்ந்து மறு ஆய்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் பல சவால்கள் இருந்தன. பல சதாப்தங்களாக சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த 1234 ஏக்கர் நிலத்தை விடுப்பதே மிக பெரிய பிரச்சனையாக இருந்தது. இது தவிர காடுகளை அப்புறப்படுத்துதல், அகற்றுதல் மற்றும் பிற தடைகளும் பணியின் வேகத்தை தடுத்தன. பிரகதி அதை தீர்த்தது. இன்று ஜார்க்கண்ட் உட்பட நாட்டை ஒளியின் பாதையில் கொண்டு செல்வதில் பங்களிக்க தொடங்கியுள்ளது. பிரகதியின் முன்னேற்ற தரையின் தெளிவாக தெரிந்தது. மே 2022 47% இருந்த இந்த திட்டம் அடுத்த 3 ஆண்டுகளில் 86% இயற்பியல் முன்னேற்றமாக விரைவாக அதிகரித்தது. எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் தொழில்துறை மேம்பாட்டின் அடிப்படையில் இந்த ஆலை மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. ரூபாய் 21,936 கோடி செலவில் இந்த திட்டம் முதல் கட்டத்தில் 800 மெகாவாட் திறன் கொண்ட 3 அலகுகள் அமைக்கப்பட்டன. மொத்தம் 2400 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யும் முதல் அலகு செயல்பட தொடங்கியது. இந்த அலகு சுற்றுச்சூழலுக்கு உகந்தது மற்றும் அதிநவீன உபகரணங்களுடன் பொருத்தப்பட்டது. NTPCPயின் வருகையால் அடையப்பட்ட மிக பெரிய நன்மை வேலைவாய்ப்பு ஆகும். கிராம மக்கள் நேரடியாக ஒப்பந்தத்தில் வேலை செய்யும் வாய்ப்பை பெற்றுள்ளனர். NTPCP வந்தால் வேலை இல்லாதவர்களுக்கு ஓரளவு வேலை வாய்ப்பு கிடைத்துள்ளது. மேலும் எங்களுக்கு சில நன்மைகளும் கிடைக்கின்றன. இந்த கூட்டு திட்டத்தின் வேகம் உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கியதுடன் பொருளாதார நடவடிக்கைகளையும் அதிகரித்தது. இந்த ஆலைக்கு பிரதமர் 2018 மே 25 அன்று அடிக்கல் நாட்டினார். இப்பொழுது பிரகதி மூலம் தொடர்ச்சியான மறு ஆய்வுகளுடன் இந்த திட்டம் களத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு இறுதிக்குள் நிறைவடையுள்ள இந்த திட்டம் ஜார்க்கண்ட் மாநிலத்தை மின்சார துறையில் தன்னிறைவு அடைய செய்வது மட்டுமல்லாமல் வளர்ந்த மற்றும் தற்சார்பு இந்தியாவிற்கு மின்சார ஆதரவை வழங்க முடியும்.